சென்னையில் நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரையிலான பகுதியை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இதனை வலியுறுத்தி பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நாகார்ஜுன் இணைகிறார். நாகார்ஜுன், விவரங்கள். நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் ஸ்ரீனிவாசபுரம் வரை உள்ள கடல் மற்றும் கடல் பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தியும் லூப் சாலையை பொது வாகன போக்குவரத்திற்கான பயன்பாட்டை வலியுறுத்தியும் பட்டினப்பாக்கம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் இருவழி வாகன போக்குவரத்தை மீண்டும் அனுமதிக்க கோரியும் மயிலை பகுதி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து சபை சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தற்போது மீனவ மக்களால் பட்டினப்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட 9 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் சீனிவாசம் வரையுள்ள கடல் மற்றும் கடல் பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக லூப் சாலையில் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தியும் அந்த சாலையை மீனவ மக்களின் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்த வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.